திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி அம்மையார் அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக வருக வருக என்று வரவேற்று வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் பெருமக்களும் மனமொழி மொழிகளால் வணங்குகிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக மீண்டும் காமாட்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் உண்டருளும் உலகெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சிவபெருமான். அடுத்து திருக்கதவம் திறத்தல். தனலட்சுமி அம்மா படிக்கிறீங்களா? படிங்க. படிங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சிவ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருப்பலியில் போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுவும் சேற்றிதழ் காமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுவர் பொடி உடையார் எனை உடையார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். சிவாயமே. நன்றி ஐயா. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல திருவருளுக்கும் பிறந்து மொழி பயின்று இது இன்னது இது தாய் இது தந்தை என்று சுட்டி காண்பித்து காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து பிறகு ஞான குருவாக வந்து சிவகுருவாக நமக்கு புருவ நடுவிலே வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் எம்பெருமானுடைய திருவடி இங்குதான் இருக்கிறது என்று சுட்டி காண்பித்த அந்த கடைசி குருவர்களுக்கும் கடைசியாக வந்து நம்முடைய குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை, குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. இந்த உலகத்தினுடைய இயற்கையை இது என்ன தன்மை இது என்று அறிந்து கொள்வதற்கு ஒருவர் சுட்டி காண்பித்தால் மட்டுமே நமக்கு அறிவு ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த குருவர்களை மானுட சட்டை தாங்கி வந்து நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக இறைவன் அருவரத்தில் ஒருவன் குருவரனாக வந்து கல்லால் கீழ் அமர்ந்து நின்றார். அப்படி அமர்ந்து நின்றவர் என்ன பண்ணாருன்னா, அமர்ந்து உட்கார்ந்தவர் என்ன பண்ணாருன்னா, யார் யாருக்கு பரிபக்குவம் இருக்குதோ அந்த பரிபக்குவத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன குழந்தையாக வரலாம், நம்முடைய மகளா வரலாம், மகனா வரலாம், ஏன் நம்மளுடைய பெரியவங்களா இருக்கலாம், எப்படிதான் வருவாங்க தெரியும். நமக்கு வாழ்க்கையை சொல்லி தர்றதுக்கு எந்த கோணத்துல வேணாலும் அவங்க வரலாம். இப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை. ஆக யார்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம விஷயத்தை கத்துக்கலாம், சத்தியத்தை கத்துக்கலாம். அதுக்கு பணிவு வேணும், பக்தி வேணும். அப்போ குருவருள் இருந்தாதான் நமக்கு திருவருள் கிடைக்கின்றது இங்க உறுதியாயிருச்சு. நாம எல்லாருமே கைலாய பரம்பரை தான். அம்மையப்பர் சேர்ந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்து, நந்தியம்பெருமான் வந்து திருமூல நாயனாருக்கு உபதேசம் கொடுத்து, பிறகு 3000 பாடல்களை சிந்திக்கக்கூடிய நாம எல்லாருமே
எங்க வந்துடுறோம்? அந்த கைலாய பரம்பரையில வந்துடுறோம். அந்த வகையில திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நமக்கெல்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒருங்கிணைப்பை கொடுத்த மீண்டும் அந்த திருவருளுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே, அதாவது காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் என்ற தலைப்புல இந்த உயிரினுடைய இயல்பு எவ்வளவு காலம் அப்படின்னு ஒரு வரையறை செய்து திருமூல நாயனார் அதை சக்கரமாக வகுத்து இந்த உயிரினுடைய எல்லையை நமக்கு வகுத்து அளித்திருக்கிறார். அப்படி வகுத்து அளிக்கும் போது அவருடைய அனுபவங்களை இங்கு பதிவு செய்கிறார். இது சாதாரண ஒரு மானுட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த காலச்சக்கரம் பதிவுகள் எல்லாம் வியப்புக்குரிய பதிவுகளாகவும் பதிகங்களாகவும் இருக்கும். சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் 60 தாண்டி வாழ்வது என்பது சாத்தியமில்லாத இந்த நடைமுறை வாழ்க்கையிலே 100 வருடங்கள் வாழ்வது எப்படி, 16,000 வருடங்கள் வாழ்வது எப்படி, 100,000 வருடங்கள் வாழ்வது எப்படி, யுகங்கள் கடந்து வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு கடந்த 4 பாடல்கள்ல பார்த்துட்டு வந்தோம். ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமா என்ற கேள்வி நிச்சயம் எல்லாருக்குமே வரும். ஏன்னா நிலையில்லாத இந்த உலகத்துல எப்போ இந்த உயிர் போகணும்னு புரியாத இந்த நேரத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்து அனுபவித்து இருக்கலாம்ன்ற ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்கிறாருன்னா அதுக்கு அடிப்படையில மிகப்பெரிய கட்டமைப்பை அவர் வகுத்தளிச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிற அந்த நெறிப்படி நாம் அதை முறையாக கடைபிடித்தோமானால் சத்தியமாக அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் போலாம், நிச்சயம் போலாம். அது என்ன வகுத்திருக்காருன்னா அட்டாங்க யோகம்னு ஒரு அடிப்படையில ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்துறார். ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஆன்மாவை அறிந்து கொள்வது சிரமம். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வது. இந்த ஆன்மா பிரகாசமானது. அது எம்பெருமானால் வினை கூட்டுவிக்கப்பட்டு இந்த மானுட சட்டை தாங்கி இங்க வந்திருக்கு, அவ்வளவுதான். அது முடிஞ்ச பிறகு திருப்பி சட்டையை மாத்திரும். அந்த சட்டையை மாத்திர வேலையை நம்ம நிறைய முறை பண்ணிட்டோம். அதாவது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்த நெம்பெருமா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். அந்த வீடுற்றேன்றதுதான் திருமூலருடைய வாக்கு. அந்த வீடுன்னா எதுனா நம்ம உடம்பு. அப்படிப்பட்ட இந்த தேகத்துக்குள்ள ஒரு உன்னதமான உத்தமன் இருக்கிறான்ற ரகசியத்தை நமக்கு சொல்லி திருமூல நாயனார் நம்மளை நடமாடும் கோயிலாவே மாத்துறாரு, நடமாட லிங்க சொரூபமாவே மாத்துறாரு. அப்படிப்பட்ட இந்த திருவருள், குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. நம்ம அந்த திருவருளை அடையிறதுக்கு தான் இந்த காலச்சக்கரன்ற தலைப்புல யுகங்கள் தாண்டி வாழலாம், யுகங்கள் தாண்டி வாழலான்ற ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அவர் சொல்ல வர்றத எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுதான் இங்க கேள்வி. யாராருக்கெல்லாம் திருமூலருடைய ரகசியங்கள் புரியும் அப்படின்னா அவர் வழிபடி நடக்கிறவங்களுக்கு புரியும். அது என்ன போடுறாருன்னா இயமம்னு ஒண்ணு சொல்றாரு. அடிப்படையில ஒரு பெரிய பாரம், பெரிய பொறுப்பு ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த பொறுப்பை அவனால் தாங்க முடியுமா அப்படின்னு தான் சாமி பார்ப்பார். அதுக்காகத்தான் பெரிய கஷ்டங்களை கொடுப்பார். ஒருத்தனுக்கு மிகப்பெரிய வேதனைகளையும் துக்கங்களையும் கொடுத்து வர்றாருன்னா பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு தான் சாமி என்ன பண்றாரு, அவ்வளவு துக்கங்களையும் கொடுக்கிறார். அவ்வளவும் கடந்து அவன் வந்தாதான் மிகப்பெரிய காரியங்களை அவனால ஆற்ற முடியுன்றதுக்காகத்தான் வலியும் வேதனையும் பரிசா கொடுக்கிறாரு சாமி. துன்பத்தையே பரிசா கொடுப்பாராம். இது எங்கன்னா அடுக்குமா? நிச்சயம். துன்பத்தையே வருத்தத்தையே பரிசா கொடுப்பாராம் சாமி. வறுமையே பரிசா கொடுப்பாராம். எக்காரணத்தை கொண்டு அவன் அந்த தரித்திர நிலையில இருந்து மேல வந்துடக்கூடாது, அதுவே ஒரு பெரிய வரமா கொடுப்பாராம். ஏன்னா அது கூட ஒரு வரம் தான். தரித்திரமே ஒரு வரம், வறுமையே ஒரு வரம். ஏன்னா மேல வர்றதுக்கு இறைவனை நினைச்சு தவத்துல உட்கார்றதுக்கு ஒரு பெரிய வழியை அங்க சுட்டி காமிக்கிறார். சரி, அப்ப இந்த இத்தனை வருடங்கள் வாழறதுக்கான எதுக்கு வாழணும்? ஏன்னா இந்த உலகத்தில் நிலையில்லாதது எது, நிலையானது எது? நிலையானது நிலையில்லாதது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆமா, எது நிலையானது எது நிலையில்லாதது?
அப்ப நிலையில்லாதது நம்பி போறவங்க நிலையில்லாத நிலைமைக்கு போயிடுவாங்க. அசத்து சத்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். சத்து உயிர் உள்ளது, அசத்து உயிரற்றது. உயிரற்றதை நோக்கி இந்த உயிர் பயணிக்குமானால் அது செத்து போய்விடும். அது சாவு வந்துடும். அதுக்கெல்லாம் சாவு வரும். எதுக்கெல்லாம் சாவு வரும்? நிலையில்லாத பொருள்கள் எல்லாம் அழிந்து விடும். அழியக்கூடிய பொருள்கள் எல்லாமே அசத்து. இந்த உயிர் எதை பற்றுகிறதோ அதுவாகவே மாறுகிறது. இந்த உயிர் எதை பற்றுகிறதோ அதுவாக மாறுகிறது. இந்த உயிரை மடைமாற்றம் செய்பவர் குருநாதர். தெளிவு குருவின் திருமேனி காண்டி. குரு உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா எது நல்லது, எது கெட்டது, எது சத்து, எது அசத்து, எது நிலையானது, எது நிலையில்லாதது, இந்த உண்மையை நமக்கு உணர்த்துவார். அவர்தான் குரு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர், வியாபார நோக்கம் இல்லாதவர், வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நம்மள சுத்திகரிப்பு செய்வார். முதல்ல உடம்ப சுத்திகரிப்பு செய்வாரு, அப்புறம் மனசை சுத்திகரிப்பு செய்வாரு, அப்புறம் உயிரை சுத்திகரிப்பு செய்வாரு. ஆக மொத்தம் ஆணவம் என்ற ஆணவத்துக்கிட்ட இருந்து விடுதலை கொடுப்பாரு. பிறகு இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய கர்மாவிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. பிறகு மயக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். இந்த மூன்றிலிருந்து எவன் ஒருவன் விடுதலை பெற்று தருகிறானோ அவன் தான் உத்தமமான குரு. அவனே சத்தியத்தை போதிக்க வல்லவன், அவனே சத்குருவாகிறான். அவனே சத்குருவாகிறான். சத்குருன்னு பேர் வச்சுட்டான். பேர் வைக்கணும்னு சொன்னா இந்த மூணுத்திலிருந்து அவன் விடுதலை பெற்று தருவானான்னு பார்க்கணும். அவன்கிட்ட பேசணும். ஒரு நல்ல குருநாதர்கிட்ட பேசணும்னு சொன்னா ஆணவம் பொட்டிப்பாங்க மாதிரி அடங்கி நிற்கணும். கரும அங்க வேலை செய்யக்கூடாது, மாயை அங்க வேலை செய்யக்கூடாது. மூணும் அப்படியே அடங்கி நிற்கும். அவன் தான் உண்மையான சத்குரு. சத்தியத்தை போதிக்கின்றவன் சத்குரு. உயிருள்ளவை பற்றி பேசுகிறவன் சத்குரு. உயிரற்றதை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கிறான்னு சொன்னா அசத் குரு. அவனுக்கு என்ன பேரு? அசத் குரு. முன்னாடி சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். அப்போ சத்குருக்கும் அசத்குருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்துல நிறைய வியாபாரங்கள், உலகத்துல நிறைய வியாபாரம் நடக்குது. ஒரு சத்குருக்கும் ஒரு அசத்குருவுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மக்களுக்கு அறிவு இல்லை. யார் நிலையானதை சொல்லித் தருகிறார்கள், யார் நிலை இல்லாததை சொல்லித் தருகிறார்கள், யார் சத்தியத்தை போதிக்கிறார்கள், யார் அசத்தியத்தை போதிக்கிறார்கள் என்ற அறிவு இல்லை. ஆனா மயங்கிடுறோம், நல்லாவே மயங்கிடுறோம். நம்ம நல்லா பேசினா போதும், 4 பேர் கை தட்டினா போதும், ரெட் கார்பெட்ல இருந்து இறங்கி வந்தா போதும், எப்படி இருக்கார் பார் தேஜஸா நம்புறோம். அவர் சத்குருவான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப குரு லட்சணம் என்னன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர், எளிமையாக இருக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய, சத்தியத்தை மட்டும் போதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளவுதான். அவருக்கு தேவை ஒரு கோமனும் உடுத்த உட சாப்பாடு, அவ்வளவுதான். இவங்கதான் சத்தியவான்கள், இவங்கதான் சத்குருக்கள். இந்த சத்குரு மார்க்கமா வந்தா மட்டும்தான் இந்த நிலையில்லாத உலகத்துல நிலையான பொருளை கண்டுபிடிச்சு யுகங்கள் தோறும் வாழக்கூடிய ஆற்றலை நாம் பெற முடியும். அதுதான் திருமந்திர நூல்ல திருமூல நாயனார் எப்படி இந்த 3000 பாடல் எழுதினாருன்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் எழுதினா அப்ப 3000 வருடம் ஆயிருக்கும் இல்லையா? அவர் வாழ்ந்ததுக்கான அடையாளம் தானே அது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஞானசம்பந்தர் சொல்றாரு இல்லையா, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்கும். ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. முதல வாயிலிருந்து குழந்தை வருமானு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. சாம்பல்ல இருந்து பூம்பாவை எழுந்து வருவாளான்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நடந்திருக்கு, நடந்திருக்கு, நடந்திருக்கு. இன்னைக்கும் நடக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கும் நடக்கு. நம்ம அதுதான் ஏதுக்களாலும் எடுத்த மொழியால் மிக்க சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டு உளம் சோதி எங்கள் உளன்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒண்ணு வரும். இன்னைக்கு இருக்கு, நம்பணும். அப்போ இந்த யுகங்கள் தாண்டி வாழக்கூடிய முதல்ல 4 நாளைக்கு முன்னாடி 100 நாள் 100 வருடங்கள் வாழறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. முந்தா நாள் என்ன சொல்லி கொடுத்தாரு? 16,000 வருடங்கள் வாழறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 100,000 வருடங்கள் வாழறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு திருமூலர். நேத்து போதிச்சாரு, இன்னைக்கும் போதிக்க வந்துட்டாரு. என்ன பாடல்னு பார்க்கலாமா? திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல காலச்சக்கரம் என்ற பேர்ல காலத்தை வென்று வாழ்வதற்கான வழியை சொல்லித் தரக்கூடிய பாடல்கள்ல இன்னைக்கு 23வது பாடல் நான் பார்க்க இருக்கின்றோம். பாட்டுக்கு போலாம். கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார், கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும், கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில் கழியாத அப்பொருள் காணலுமாமே. கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார், கழிகின்ற அப்பொருள் காணலுமாகும், கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில் கழியாத அப்பொருள் காணலுமாமே. பாடலுக்கு உண்டான பாடலை பொழிப்புரை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரித்து பதமா பார்த்துடலாம், அப்பதான் கொஞ்சம் புரியும். கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார், கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும், கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில் கழியாத அப்பொருள் காணலும் ஆமே. பதமா பார்த்துட்டோம். இப்போ தர்மயாதன சொன்ன பொழிப்புரையை பார்த்துடலாம். பாடலுக்கு உண்டான விளக்கம். எல்லா பொருள்களும் கால வயப்பட்டு நிலையின்றி மறைந்து போதலை உணர மாட்டாதவர் அதனை உணர்தல் கூடும். எப்பொழுதெனில் அவற்றை உளத்துள் கொண்டு ஊன்றி நோக்குவாராயின் இனி அந்நோக்கத்தினாலே கால வயப்படாது நிலைத்து நிற்கின்ற முதல் பொருளையும் காணலாம். இன்னொரு முறை படிச்சிடுறேன், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பயப்படக்கூடாது. எல்லா பொருள்களும் கால வயப்பட்டு நிலையின்றி மறைந்து போதலை உணர மாட்டாதவர் அதனை உணர்தல் கூடும். எப்பொழுதெனின் அவற்றை உளத்துள் கொண்டு ஊன்றி நோக்குவாராயின் இனி அந்நோக்கத்தினாலே கால வயப்படாது நிலைத்து நிற்கின்ற முதல் பொருளையும் காணலாம். இதுதான் பாட்டுக்கான பொருள். இப்ப யதார்த்த உலகத்துல நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில நமக்கு என்ன சாமி போதிக்கிறாங்கன்றத நம்ம அடியார்களுக்குள்ள பகிர்ந்துக்கலாம். சிவபெருமான் சிவசிவா. இப்ப பொழிப்புரையை பார்த்துட்டோம். யதார்த்தமா நமக்கு என்ன செய்தி திருமூல நாயனார் சொல்றாருப்பாங்க. திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். சரி, கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார், இது முதல் வரி. இந்த கழிகின்ற அப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஆரம்பத்துல அடியேன்னு சொன்னதுதான், நிலையானது எது, நிலையில்லாதது எது, எது இருக்கோ எது இல்லாதது, சாஸ்வதமான பொருள் எது, நம்மில் சாஸ்வதமான பொருள் எது? யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இங்க எல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லிட்டாரு. பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய், நின் தொழும்பின் அப்படின்றார் இல்லையா? அப்போ இந்த கழிகின்ற அப்பொருள்னா என்னன்னா, இந்த நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம், அந்த பொருளை பார்க்கறதே இல்லை, கொஞ்சம் நோக்கி பார்க்கறதே இல்லை.
எதெல்லாம் உயிர் உள்ளது, எதெல்லாம் உயிரற்றது, எதெல்லாம் உயிர் உள்ளது, எதெல்லாம் உயிரற்றது. உயிரினுடைய இயல்பு என்ன, உயிரற்றதனுடைய இயல்பு என்ன? அதான் முதல் வரி. கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார். கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கிற அறிவு நமக்கு இல்லை, அவ்வளவுதான். ஆனா அந்த சீர்தூக்கி பார்த்தும் தலையில இருக்கிற மயிருக்கு கொடுக்கிற மரியாதை கூட உயிர்களுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம தலைக்கு கொடுக்கிற அந்த தலை மயிர் இருக்குல்ல, தலைமயிருக்கு கொடுக்கிற அந்த அதிகாரம், அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அந்த கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுக்கறோம்ல, அதுக்கு கொடுக்கிற அளவுக்கு கூட சாதாரண ஒரு உயிருக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, கொடுக்கறது இல்லை. அந்த உயிர் விலை மதிப்பற்றது. உயிர் விலை மதிப்பற்ற பொருள்ன்றத மறந்துட்டோம். அந்த உயிரை விட வஸ்துக்களை நம்ம தூக்கி பிடிச்சிட்டோம். வஸ்துக்கள்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சீர்தூக்கி பார்க்கிற அறிவு இந்த முதல் வரியில நமக்கு இல்லைன்றாரு. கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் அழிஞ்சு போகும், இதெல்லாம் நிலையில்லாதது, இதெல்லாம் வஸ்துக்கள், அக்ரிணை அப்படின்றத பாக்குறதுக்கு சொல்றாரு. அப்ப அந்த அறிவு நமக்கு பார்க்கிற அறிவு இல்லைன்றார். இரண்டாவது லைன் போலாம். கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும். நிச்சயம் தெரியும், நிச்சயம் தெரியுது, அழிஞ்சு போகக்கூடாதுன்னு தெரியும், நிச்சயம் நமக்கு தெரியும். ஆனா அங்கதான் மனசு இருக்கும். ஆனா அங்கதான் மனசு இருக்கும். உண்மையிலே தோற்றத்துக்கு தானே மதிப்பு தராங்க. ஒரு மனுஷனை ஆன்மாவை பார்க்கறவங்க ஆன்மீகவாதி ஆன்மாவை பார்ப்பாங்க. பாமரன் உடம்ப தான் பார்ப்பான். பாமரனுக்கு என்ன தெரியும்? உடம்பு தான் தெரியும். கையில பிரேஸ்லெட்டு, கார்ல இறங்கி வந்தா ஒரு மரியாதை, ஸ்கூட்டர்ல இறங்கி வந்தா ஒரு மரியாதை, நடந்து வந்தான்னா ஒரு மரியாதை. 3 விதமான மரியாதை வரும். கார்ல இறங்கி வந்தவனுக்கு ஒரு மரியாதை, பைக்ல வந்தவனுக்கு ஒரு மரியாதை. இது மனம் எடை போடுது இல்லையா? தோற்றம் தானே இது. அப்பியரன்ஸ் ஆஃப். ஆமா, மேக்கப் போட்டு வந்தவனுக்கு ஒரு மரியாதை, மேக்கப் போடாதவனுக்கு ஒரு மரியாதை. இதெல்லாம் பார்க்கணும், கண்ணுற்று பார்க்கணும். ஆனா பாமரனுக்கு என்னன்னா தோற்றம் தான் முக்கியம். கொஞ்சம் படிச்சவனுக்கு மனசு முக்கியம், மனசை பார்ப்பான். பக்குவப்பட்டவங்க உயிரை பார்ப்பாங்க. நான் ஒரு உயிர், நீ ஒரு உயிர், அவ்வளவுதான். எனக்கு பசிக்கிற மாதிரி உனக்கு பசிக்கும், எனக்கு டாய்லெட் போற மாதிரி உனக்கு டாய்லெட் போவோம், எனக்கு வலி வேதனை இருக்க மாதிரி தான் உனக்கு வலி வேதனை இருக்கும். அப்ப ஏன் தன் உயிரை உணர்ந்துட்டவன், தன்னுடைய உயிரை உணர்ந்துட்டவன் மற்ற உயிரை மதிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் தேர்ட் கேட்டகரி. இவன் தான் தன்னறிவு பெற்றவன், உயிரறிவு பெற்றவன். உயிரறிவு பெற்றவன் மற்றவங்களை எல்லாம் உயிரா தான் பார்ப்பான். ஆனா பெண்ணா அலியா அதெல்லாம் பார்க்க மாட்டான். அது ஒரு உயிர், அவ்வளவுதான், சக உயிர், அவ்வளவுதான். அந்த சக உயிருக்கு என்ன பசிக்கும்ல, வந்தா உடனே அதுக்கு அதான் விருந்தோம்பல். இந்த 3வது கேட்டகரி உயிரை மட்டும்தான் பார்க்கும். இந்த 2வது கேட்டகரி படிப்பு மட்டும் பார்க்கும், அந்தஸ்து பார்க்கும், ஜாதி பார்க்கும், குலம் பார்க்கும், கோத்திரம் பார்க்கும், படிப்பு பார்க்கும், செல்வம் பார்க்கும். இவ்வளவும் பார்த்து உட்கார்ந்து 2வது கேட்டகரி. முதல் கேட்டகரி மொத்தமே பார்க்கும். அதுல நாம எப்படின்னு பார்க்கணும், நம்ம எந்த அறிவுல இருக்கணும். உயிரறிவு பெற்றிருந்தோம்னா நம்ம எல்லாரையும் உயிரா பார்ப்போம். உதாரணத்துக்கு கல்வி சேர்க்கை நம்ம கிட்ட இருக்குதுன்னா வரவங்களை எல்லாம் படிச்சவங்களா இருக்கணும், கொஞ்சம் அப்படி இருக்கணும் இப்படின்னு எதிர்பார்ப்போம். செல்வ சேர்க்கை இருக்குன்னா அவங்களும் செல்வந்தரா இருக்கணும் எதிர்பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் கடந்து இருக்கிறோம்னா உயிரறிவு பெற்றவர்களா இருப்போம். என்ன வந்தவங்களுக்கு பசிக்குதா, நல்ல சௌகரியமா இடம் கொடுக்கணுமே, படுக்கணுமே, படுக்க வைக்கிறது இடம் வைக்கணுமே அப்படின்னா தன்னை போல பிறரை நேசி, தன்னை போல பிறரை நேசி. தன்னை போல அவங்க என்ன பண்ணுவாங்க, பிறரை மதிப்பாங்க. தன்னை மதிக்கிற மாதிரி பிறரை மதிப்பாங்க. இவங்க உயிரறிவு பெற்றவர்கள். இவர்கள் தன்னை அறிந்தவர்கள். ஆமா, இந்த 3வது கேட்டகரி பீப்புள். இந்த 3வது கேட்டகரி பீப்புளுக்கு அன்பு மட்டுமே பிரதானமா மாறும். அப்புறமா அப்ப முதல் தரமான கேட்டகரி பீப்புளுக்கு என்னன்னா அவங்க தோற்றத்திலேயே மயங்கி வந்துருவாங்க, அவ்வளவுதான். உடம்பு பார்ப்பாங்க,
அது கையில போட்டிருக்கிற நகையை பார்ப்பாங்க, கழுத்துல போட்டிருக்கிற நகையை பார்ப்பாங்க, வண்டி பார்ப்பாங்க, கார் இருக்குதான்னு பார்ப்பாங்க, பாக்கெட் மணி இருக்குதான்னு பார்ப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, சொத்து எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இது எல்லாம் பாக்குதுன்னு சொன்னா 2 கேட்டகரியில முடிஞ்சு போயிடும். ஆணவத்துல முடிஞ்சு போயிடும், கண்மத்துல முடிஞ்சு போயிடும், அப்புறம் மயக்கத்துல முடிஞ்சு போயிடும். இந்த 3த்தையும் கடந்து பசு அறிவு பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் நீ யாரா வேணாலும் இரு, உனக்கு பசிக்கல வா சாப்பிடலாம், நீ எப்படிப்பட்ட ஆளானாலும் இரு, நீ ஒரு உயிர் நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். நீ என்ன பதவியில இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ என்ன போஸ்டிங்ல தான் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா உலகத்தாருக்கு தான் உன் போஸ்டிங் எல்லாம், ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கு அந்த போஸ்டிங் எல்லாம் உதவாது. உயிரறிவு பெற்றவர்களுக்கு போஸ்டிங் எல்லாம் உதவாது. சக உயிரா தான் பார்ப்பாங்க எல்லாரையும், மயங்க மாட்டாங்க, ஓடி போய் செல்ஃபி எடுக்க மாட்டாங்க. தன்னறிவு பெற்றவர்கள் யாரையும் இப்போ ரொம்ப தூக்கியும் வச்சு கொண்டாட மாட்டாங்க, ரொம்ப யாரையும் கீழையும் வச்சு தாழ்த்தியும் பேச மாட்டாங்க, எல்லா உயிரையும் சமமா பார்ப்பாங்க. அதான் பசு அறிவு பெற்றவர்கள், பாச ஞானத்திலிருந்து விடுபெற்றவர்கள். பாசத்திலிருந்து விடுபெற்றவர்கள் தன்னறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள், அவர்கள் எல்லாரையும் மதிப்பார்கள். அவதான் சிவனடியார்கள். எவ்வுயிரும் தம்முயிர் போல் அப்படின்னு கருதுவாங்க. இந்த உயிர் ஞானமே பெறாதவர்கள் ஆன்மீகத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள். அதான் இயமமே இல்லாதவர்கள் நியமத்துக்கு வர முடியும். அடிப்படையில அன்பே இல்லைன்னா நீ எதுக்கு பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கமே இல்லை உனக்கு, அதுக்கப்புறம் உனக்கு பெரிய பாத்திரத்தை எப்படி கொடுக்க முடியும்? அதான் அன்பே சிவன் சொன்னது. அப்ப இயமம் இல்லாதவர்கள் நியமத்துக்கு வர முடியாது, நியமம் இல்லாதவர்கள் ஆசனத்துக்கு வர முடியாது, ஆசனம் இல்லாதவர்கள் பிராணாயாமம் செய்ய முடியாது, பிராணாயாமம் செய்ய முடியாதவர்கள் பிரத்யாகாரத்துக்கு வர முடியாது, பிரத்யாகாரம் செய்ய முடியாதவர்கள் தாரணைக்கு வர முடியாது, தாரணைக்கு வர முடியாதவர்கள் தியானத்துக்கு வர முடியாது, தியானத்துக்கு வர முடியாதவர்கள் சமாதிக்கு வர முடியாது, சமாதிக்கு வர முடியாதவர்கள் எம்பெருமானை பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். என்ன தருவான் அம்பலத்தவன் தன்னையே தருவான். அவன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு தான் இருக்கிறான் சிவபெருமான். நம்முடைய ஆணவத்தால நம்ம அழிஞ்சு போயிடுறோம், அவ்வளவுதான். நம்முடைய கண்மத்தால கிட்ட நெருங்க முடியல, நம்முடைய மயக்கத்தால அவனை நம்ம அணுகிறதும் கிடையாது, அவ்வளவுதான். அதனாலதான் என்ன சொல்றாரு முதல் வரியில, கழிகின்ற அப்பொருள் காணகில்லாதார். அப்புறம் அழிந்து போகக்கூடிய பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம இன்னும் உலாத்திட்டு இருக்கோமே. நிலையில்லாதது எது, நிலையானது எது? பாழா போன மனம் அது நிலையில்லாததானே நோக்கி போகுது. 2வது வரியில் என்ன சொல்றாரு, அது நிலையானது நிலையில்லாததுன்னு தெரிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணிருக்கிற, அதுல இருந்து விடுபடவும் மாட்டேன்றியே. 2 கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில் அப்படி சீர்தூக்கி பார்த்து குருநாதருடைய வாக்கு கட்டுப்பட்டு இதுதான் திருவடி புருவ நடுன்னு தெரிஞ்ச பிறகு மானுட சட்டை தாங்கி வந்து உனக்கு புருவ மத்தியிலே கையை வச்சு, நீ அலைந்தது போதும், இந்த உடலால் பட்ட வேதனை போதும், இந்த மனத்தால் பட்ட துன்பம் போதும், இந்த உலகத்தால் நீ வஞ்சிக்கப்பட்டது போதும், இந்த வஞ்சகர் உலகத்தில் நீ வாழ்ந்தது போதும், இனி ஆத்மாவை அறிந்து ஆனந்தமாக இருப்பாயாக, நீ ஆன்மாவை அறிந்து ஆனந்தமாக இருப்பாயாக அப்படின்னு தான் இறங்கி வராரு. யாரு? குருநாதர் வந்து உன் பூர்வ நடுவுல கையை வைக்கிறார். இது யாருக்கு வாய்க்கும்? இருக்கிறத விட செத்து போலாமா? இருக்கிறத விட செத்து போயிடலாம், இருக்கிறத விட செத்து போயிடலாம், இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மனிதனுக்கு மட்டும்தான் உபதேசம். அவங்களுக்கு தான் சாமி உடனே உத்தரவு கொடுக்குறான், போ, அவன் ஏன்னா மாச்சிக்க போறான், அவ என்ன செத்துட போறா, சீக்கிரம் போ, அவளை காப்பாத்து, என்ன திட்டிக்கினே இருக்கிறா, போ. அந்த மாதிரி தேடல் உள்ளவங்களுக்கு தான் எம்பெருமானுடைய திருவடி எளிதில் போய் கிடைக்குது. பசி இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும், இறைவனை பார்த்தே ஆகணுன்ற ஒரு பெரிய வெறி இருக்கணும். அந்த பசி உள்ள ஆன்மாக்களுக்கு தான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, அவங்களுக்கு தான் சிவபெருமானை சுட்டி காமிக்கணும், மற்றவங்க எல்லாம் தேவைப்பட மாட்டாங்க. அதான் சீர்தூக்கி பார்க்குற அறிவே வரலையே.
நிலையில்லாதது எது, நிலையானது எது அப்படின்னு குருநாதர்கிட்ட கேட்டு கொஞ்சம் படிப்படியா 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 அப்ப சாஸ்வதமான பொருள் எது, எது அன்பு, எது உண்மையான அன்பு, எது பொய்யான அன்பு, இந்த மனிதர்கள் காட்டுற அன்பு உண்மையானதா, காரண காரியத்தோட தான் நம்ம கிட்ட பழகுறாங்க, காரியம் முடிஞ்ச பிறகு நம்மளை விட்டு போயிடுறாங்க, வேலை நடக்குதுன்னு பல்ல காமிக்கிறாங்க, வேலை முடிஞ்ச பிறகு முன் தூக்கின்னு போயிடுறாங்க. இது மனித இயல்பு. மிருக நிலையில் உள்ள மனிதர்களுக்கு மிருக நிலையில் உள்ள மனிதர்களுக்கு இதுதான் நடக்கும். நான் வஞ்சகர் உலகம்னு சொல்லிட்டேன். வஞ்சகர் உலகத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறது தான் குருநாதர். யாரை பார்த்தாலும் நம்ப முடியலையே, யாரையுமே நம்ப முடியலையே சாமி அப்படின்னா யாரு? உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ அந்த எண்டுக்கு வந்தவங்களுக்கு தான் உபதேசம். அந்த இறுதி நிலையில் வந்து இனி செய்வது ஒன்றும் அறியேனே என்னை காப்பாத்து சாமி அப்படின்னும் போதுதான் சாமி உபதேசம் கொடுக்க வராரு. அப்பதான் சாகாக்கலை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்பதான் உண்மை உங்களுக்கு கைலாயம் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அப்பதான் ஊன் உடம்பு ஆலயம் என்ற ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. இது வரைக்கும் புறத்தே போயிருந்த உங்க மனம் இப்பதான் உள்ளே வந்து அகத்தை தேடி அகத்தீஸ்வரமாக மாற முற்படுகிறது. அதான் குருநாதருடைய பெரும் கருணை. அப்ப தேடல் உள்ள உயிர்களுக்கு சாமி நிச்சயம் வேறாக இருக்க மாட்டான், உடனாகவும் இருக்க மாட்டான், ஒன்றாக வந்து நிற்பான். அப்போ முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, சீர்தூக்கி பார்க்கிற அறிவு நமக்கு இல்லை, எது நிலையானது எது நிலையில்லாதது. இரண்டாவது வரி என்ன சொல்லுதுன்னா, குருநாதருடைய பார்வை பட்டவுடன் கான் கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும். எப்போ நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிக்குது, அப்போ அழிஞ்சு போற பொருள் எது, அழியில்லாத பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தத்துவங்கள்லாம் நம்ம 96 தத்துவங்களை கடக்கிறோம், 36 தத்துவங்களை கடக்கிறோம், சித்தாந்தங்கள்லாம் வரும். சரியைன்னா என்ன, கிரியைன்னா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்னன்ற அறிவு நமக்கு வருது. சைவ சமயம்னா என்ன, 6 சமயம்னா என்ன, உலகம் என்ன போதிக்குது, மற்ற சமயங்கள்லாம் என்ன போதிக்குது, ஏன் சைவ சமயம் மூத்த சமயம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஓரளவுக்கு முடிவு பண்ணி ஓர் இறை கோட்பாட்டுக்கு வர்றது. என்ன கோட்பாடு? ஓர் இறை கோட்பாடு. இந்த ஓர் இறை கோட்பாட்டுக்கு வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும். சிறு தெய்வங்கள்லாம் எச்சத்தா சிறு தெய்வங்கள் ஏத்தாதே சொல்றாரு இல்லையா, குல தெய்வம், அந்த தெய்வம், இந்த தெய்வம், இந்த தெய்வம், அதாவது இது கூப்பிட்டு கடைசியில சாமி கிட்ட வந்து நிக்கணும் இல்லையா, சிவபெருமான் கிட்ட. அந்த ஏண்டு தான், அதுதான் சீர்தூக்கி பார்க்கறது. யாதொரு தெய்வமானாலும் அங்க மாதொரு பாகம் தான் இருப்பார் அப்படின்ற அறிவு நம்மளுக்கு வரணும். யாதொரு தெய்வமானாலும் அங்க மாதொரு பாகம் தான் இருப்பாரு அப்படின்ற அறிவு வந்துருச்சுன்னா நீங்க தான் எண்டு. அப்ப மூணாவது வரி என்ன சொல்றதுன்னா, கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில். அப்ப குருநாதர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா உங்க புறத்தேடல்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார். அவ்வளவுதான், ஸ்டாப். உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார், உங்க துன்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார், உங்க துயரங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார். வச்சு, என் செல்லம் ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நாளா ஆட்டுக்குட்டி தேடினியா, இந்த பாரு உன் புருவ மத்தியில இருக்கு பாரு, மூலாதாரம் இடுப்புல இருக்கு, நாராயணன் வயிற்றுல இருக்கிறான், ருத்ர மார்புல இருக்கிறான், மகேஸ்வரன் தொண்டக்குழியில இருக்கிறான், சுப்பிரமணிய சதாசிவம் புருவ நடுவுல இருக்கிறான், கபாலத்துல தான் கைலாயம் இருக்கு, சகசிராரம் இருக்கு, துரியம் இருக்கு, துரியாதிதம் இருக்கு, துவாதசாங்கம் இருக்கு, நாதம் இருக்கு, விந்து இருக்குது, நாதம் இருக்குது, நாதத்துக்கு மேல பராசக்தி இருக்கிறா, பராசக்திக்கு மேல எங்க அப்பா உட்கார்ந்து இருக்கான் பாரு அப்படின்னு உன்னையே கோயில மாத்துறான் பாரு, அவன் தான் குருநாதன். உன்னை அலைய விட்டான்னா அவன் குருநாதன் கிடையாது. சென்னையில 3 கிலோமீட்டர்ல போக வேண்டிய இடத்த 30 கிலோமீட்டர் சுத்தி காமிச்சு மீட்டர் போட்டு வாங்குற மாதிரி சில பேர் இருக்கிறான். ஏன்னா வியாபாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆன்மீகம்.
சத்தியத்தை இங்க பக்கத்துலதான் 2 இடத்துல போனா நீங்க சாமியை பார்த்துடலாம்னு சொல்றதை விட்டுட்டு உங்களை அலைய விட்டு வேடி காமிப்பான் பாருங்க. அவன் தான் வந்து வியாபாரி. ஏன்னா ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு என்ன பண்ண முடியாது? வழிகாட்ட முடியாது. அவன் யானையை தடவி பார்த்துன்னு பாருன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் முரன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் செவருன்னு சொல்லுவான். ஆக மொத்தம் குருடன்கள். யானைன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லையே. அதான் அந்த 3வது வரி. அப்போ குருநாதர் வந்து அந்த ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கிட்டு தேடாத, வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன், பொருவ நடுதான் எம்பெருமானுடைய திருவடி, நீ அலைஞ்சது போதும், இந்த உடம்பாலப்பட்ட வேதனைகள் எல்லாம் போதும், உட்காரு, ஒரு 24 நிமிஷம் உட்காரு, கண்ணீர் மல்க பாரு, அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசு அப்படின்னு பேச விடுறாரு இல்லையா? அந்த பேச விட்டுட்டு ஏஜென்ட் வேலையை விட்டு நழுவிடுவாரு. ஒரு செருப்பு மாதிரி இருப்பார் நல்ல குருநாதர். உங்களையும் ஆண்டவனையும் இணைச்சு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயினே இருப்பாரு, அவ்வளவுதான். உங்களையும் கடவுளையும் இணைச்சு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். ஒரு நல்ல குருநாதர் கண்ணாடி மாதிரி இருப்பார். கண்ணாடி மாதிரி இருப்பாரு. நீ சிரிச்சா அவர் சிரிக்க போறாரு, நீ அழுதா அவர் அழுவார். அவ்வளவு உன் வேதனையை அவர் தாங்கிக்க மாட்டார். நல்ல குருநாதர் எப்படி இருப்பாரு? நீ சிரிச்சா நீ சிரிப்பா, அவரும் சிரிப்பாரு, நீ அழுதா அவரும் அழுவார், அவ்வளவுதான். உன் கூட இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா உனக்கு ஒன்னையே அறிமுகப்படுத்திடுவார், நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்னு அறிமுகப்படுத்துவார். அதுதான் 3வது வரி சொல்றது. கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கில் என் செல்லம், நீ வெளியே போக வேண்டாம், நிலையானது உள்ள இருக்குது வா அப்படின்னு புருவ நடுவுல தொட்டு காண்பித்து உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துறாரு இல்லையா? அவர் தான் உத்தமமான குரு. உங்களை கோயிலாக மாற்றுகிறார் அல்லவா? உங்களை நடமாடும் சாமியா மாத்துறாரு. நீ கடவுளாக மாற வேண்டும் பிரயத்தனப்படுறாரு அவரு. நீ நடமாடும் சாமி, என் சாமி, என் சாமின்னு கொண்டாடுவார். அதான் ஒரு உத்தமமான குருனுடைய அடையாளம். இந்த மணல கயிறா திரிக்கிறேன், அப்புறம் வாயுல இருந்து லிங்கம் எடுக்கிறேன், அப்புறம் வந்து முடிவுல இருந்து ஒரு விபூதி எடுத்து வந்து கொடுக்குறேன், கையை திறந்தவனு விபூதி கொண்டாடுறேன். இந்த மேஜிக் எல்லாம் அங்க இருக்காது. இந்த மேஜிக் எல்லாம் அங்க இருக்காது. இந்த மேஜிக் எல்லாம் அங்க இருக்காது. வாயை திறந்தா லிங்கம் எடுத்து கொடுக்குறது, இந்த மேஜிக் எல்லாம் அங்க இருக்காது. இந்த குருநாதர் கிட்ட செல்லுபடி ஆகாது. கண்கட்டி வித்த, செப்படி வித்த, மோடி வித்தெல்லாம் அங்க கிடையாது. சத்தியம்னா சத்தியம்தான், அவ்வளவுதான். அதுனா காலிக்கிட்டு போங்க, அவ்வளவுதான். இந்த மேஜிக் எல்லாம் பண்ணணும்னா காலிக்கிட்டு போங்க. பிறந்து பிறந்து செத்து போறது வந்து அந்த பக்கம் போங்க. மேஜிக் பண்றது வந்து அங்க போங்க. திருப்பியும் சித்து வேலை செய்ய போறேன், அந்த வேலை செய்ய போறேன், அப்புறம் ரசவாதம் செய்ய போறேன், அப்புறம் அதை மாத்த போறேன், தங்கத்தை மாத்த போறேன், வெள்ளியை மாத்த போறேன், ஓடிப்போ, கிட்ட வராத. உனக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவனும் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே அச்சோவே. அதான் உபதேசம். ஒரு நல்ல குருநாதர் உனக்கு கிடைச்சிட்டாருன்னா வாழ்க்கையில அதுவே அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லை. உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்துவார். நீ உன்னை கடவுளாக மாற்றாம அவர் விட மாட்டார். ஏன்னா அந்த தன்மை அவர் அடைஞ்சிட்டார். அவர் தன்னை அறிந்து கொண்டார், தன் தலைவனை அறிந்து கொண்டார், பசு அறிவு பெற்று விட்டார், பதிவு அறிவு பெற்று விட்டார். தன்னை சார்ந்தவர்கள் எல்லாரையும் அந்த மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், பெருக இந்த வையகம். ஆணவத்திலிருந்து விடுதலை, கண்மத்திலிருந்து விடுதலை, மயக்கத்திலிருந்து விடுதலை. அவரை சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே விடுதலை பெறுவார்கள். அவர் மட்டும் மோட்சத்துக்கு போக மாட்டார், தன்னை சார்ந்தவர்களையும் விடுதலை பெற்று தருவார். அவன் தான் உண்மையான குரு. கற்றுக்கொண்டதை எவன் ஒருவன் மறைக்கின்றானோ அவனோ துரோகி. அவன் தான் துரோகி, ஞான துரோகி. அதான் ஞானத்தை மறைக்கிறவன் துரோகி, பச்சை துரோகி. சுயநலக்காரர்கள். அவன் தான் வியாபாரமா மாத்துவான். லட்சக்கணக்கில் பணமாக்க முடியுமா, இதை உனக்கு சொல்லித்தரேன், காசு சரியான்னு கேட்பான்.
அப்போ இந்த 3வது வரி உங்களை என்ன பண்றாரு? கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில் உங்களை புருவ நடுவுல பார்க்க வச்சு சந்தோஷப்படுவார். கழியாத அப்பொருள் காணலும் ஆமே. உங்களுக்கு உங்களே அறிமுகப்படுத்திட்டு விடுதலை பெற செய்வார். அப்ப திருமூல நாயர் என்ன சொல்றாருன்னா, முதல் 2 வரியில பாமரனை பத்தி சொல்றாரு. கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார், பாவம் நிலையில்லாதது எது நிலையானது எதுன்னு தெரியாமலே செத்து போயிட்டானே. 2வது, நிலையானது எது நிலையில்லாததுன்னு தெரிஞ்சும் இன்னும் முயற்சி பண்ணாம இருக்கிறானே. 3வது, குரு அருள் பெற்ற பிறகு அந்த கருத்துர நோக்குன்னா நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணர்வு. எது புருவ நடுவே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அந்த இடத்த யார் நோக்காமல் நோக்குறாங்களோ முதல்ல கண்ணு வலிக்கும், கண்ணுல தண்ணியா வரும். அதுக்கப்புறம் பிடிச்சு போச்சுன்னா அந்த இடத்த விட்டு நீங்க வரவே மாட்டீங்க. அவ்வளவுதான். ஒரு முறை அந்த இடத்துல பிடிச்சு போயிருச்சுன்னா, சாமியோட திருவடி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, கடல் கிடைச்சிருச்சுன்னா, புருவனோட விட்டு எட்டவே வர மாட்டீங்க நீங்க. நேரம் போறதே தெரியாது. எத்தனை மணி நேரம் போனாலும் தெரியாது. நீங்க உண்டு சாமி உண்டுன்னு இருப்பீங்க. ஆனா விடுமா உங்களை ஆணவம்? விடுமா இந்த உலகம் உங்களாங்க? விடுமா உங்களுடைய கர்மாங்க? விடுமா உங்களுடைய மயக்கம்? விடாது. சாமி நம்மள அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறார். அப்போ திருவடியை பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்றோம். ஆனா காப்பாத்துறவன் அவன் தானே. கருவுற்ற நாள் முதலா கட்டையில போந்தோன்னே நம்மளை ரட்சிக்கிறான் இல்லையா? அந்த இறைவனை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றோம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. நன்றி அறிதலுக்காகத்தான் கோயில் கட்டினாங்க. எது கோயில் கட்டினாங்க? எத்தனை லிங்கம், ஏன் எத்தனை லிங்கம் வச்சோம் நம்ம? நன்றி அறிதல். எது லிங்கம்? ஆன்மா. எது ஆவுடையாரு? கழுத்து கீழே ஆவுடையாரு. அப்போ திருமூல நாயனர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு பாடலும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு வர்றாரு. நேத்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறாரு. அப்ப குரு முகாந்தரமா குரு கிட்ட பணியணும். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப குருவை எப்படி பார்க்கணும்? நடமாடும் நடமாடும் சாமி, நடமாடும் சாமி. நம்மளையும் சாமியாக்க வந்திருக்குது, அவ்வளவுதான். ஓ, இரும்பு இருக்குது, காந்தகம் இருக்குது. இரும்பு துரும் பிடிச்சும் போயிடலாம், அப்படியே மண்ணா கூட போயிடலாம். இல்ல நல்ல வலுவான காந்தகத்தோட சேர்ந்து அதுவும் காந்தகமா மாறலாம். முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். மனம்தான் மோட்சத்துக்கும் முக்திக்கும் காரணம். துரும் பிடிச்சி சாவுறதா சாவுங்க. இல்ல எம்பெருமானோட சேர்ந்து காந்தகமா மாறி எம்பெருமான் தன்மையை அடைஞ்சு, அதாவது இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருளுவதே நீ சிவபதம் தந்த சிவபதமே கொடுத்துடுறான் சாமி. 2 ஆப்ஷன் தான். மண் ஆவதற்கே அப்படின்னா மண் ஆவறதுக்குன்னா திருப்பி செத்து போறதுன்னா போங்க, அவ்வளவுதான். மண் ஆவதுக்கு பண்ண போங்க. இல்ல நான் காந்தகமா மாறுறேன்னா பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கங்க. அப்போ துரும்பு பிடிச்சி சாகலாம், இல்ல காந்தகத்தோட இணைஞ்சு காந்தகமா மாறலாம். 2 ஆப்ஷன் தர திருமூல். அப்ப மனம்தான் மோட்சத்துக்கும் முக்திக்கும் பந்தத்துக்கும் முக்திக்கும் மனமே காரணம். மண்ணாவும் போலாம், பொண்ணாவும் ஆகலாம், காந்தகமாவும் மாறலாம். எனக்கு இந்த விடுதலாம் வேணாங்க, எனக்கு நான் இங்கே செத்து போறேன் அப்படின்னா போங்க. சத்து போக போகுது, திருப்பியும் உடல போறீங்க, அவ்வளவுதான். சத்து போறதுதான் செத்து போறது. சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம், அவ்வளவுதான். அப்போ குருநாதர் உங்களை முழுமை பெற்று பரிபூரணத்தை அடைவதற்கான எல்லா வழியும் சொல்லி தராரு. ஆட்டுக்குட்டியை தேட விடாம அலைய விடாம. அப்ப இந்த ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் உத்தமமான குரு. அவர் சரியைன்னா என்ன, கிரியைன்னா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன ஊட்டி விட்டுருவார். அப்படியே ரொம்ப அலையாத இந்தா என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல்
வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலம் சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே. என்ன புண்ணியம் செஞ்ச மனமே? இதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சு வச்சிருக்கிற? ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிற நீ, இல்லைன்னா எனக்கு மட்டும் கிடையாது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. இம்மையில மறுமையில என்ன பண்ணியும் தெரியலையே. இறைவனுடைய திருவடியை சேர்றதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணிருக்கிற? உனக்கு எல்லாம் வந்து சேருதே, உனக்கு எல்லாம் வந்து சேருதே. நெஞ்சமே அப்படின்னா நீ புண்ணியத்தை பண்ணிட்ட. அதான் அடியார்களுக்கு இந்த செய்தி வந்து கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காது. எல்லாருக்குமே கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைக்காது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் இது போய் சேரும். அதனாலதான் நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில தொடர்ந்து இந்த மெய்ஞான வகுப்பை எடுத்துட்டு வரோம். திருவள்ளுவர் கருணையினால எல்லாரையும் அந்த கோயிலா மாத்தணும், நடமாடும் சாமியை மாத்தி விட்டுறணும், அவ்வளவுதான். அவங்க விடுதலை பெறணும். அடியனை சந்திக்கிறவங்க எல்லாருமே விடுதலை பெறணும். ஆணவத்திலிருந்து விடுதலை, கண்மத்திலிருந்து விடுதலை, மயக்கத்திலிருந்து விடுதலை, தன்னறிவு பெற்று ஜெகஜோதியாக சச்சிதானந்தமாக மாறி அவர்கள் பெரிய புரட்சி செய்யணும். இதுதான் நம்ம இலக்கு, இதான் இலக்கு, வேற ஒரு இலக்கும் கிடையாது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். ஊரும் வேணாம், பேரும் வேணாம், ஊரும் வேணாம், பேரு வேணாம். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? வர அடியார்களுக்கு உண்மையை போதிச்சுட்டு, சத்தியத்தை போதிச்சுட்டு, அவங்க நடமாடும் கோயிலா மாத்துறது தான் சிகாரத்தினுடைய வேலையா இருக்குமே தவிர மற்ற எதுவும் பொருளாதார நோக்கமோ வேற எந்த நோக்கமும் இதுல கிடையாது. அதனாலதான் அப்படியே அமைதியா இருக்கு சிகாரம் சைவநெறி பாடசாலை. வர்றவங்களுக்கு போதனை கிடைக்கும், அவ்வளவுதான். சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம். உபதேசம் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா பசி இருக்கணும், உண்மையான தேடல் இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. போது சாமி சரியில பார்த்தது போதும், கிரியில பார்த்தது போதும், யோகத்துல பார்த்தது போதும், ஞானத்துல பார்த்தது போதும், எனக்கு உண்மையை சொல்லிக் கொடுங்கன்னா சத்தியமா சொல்லித் தரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுதான் நம்மள சாமி அமைச்சிருக்கிறாங்க. சரி, கடைசி வரி என்ன சொல்றது? கழியாத அப்பொருள் காணலும் ஆமை. அப்போ நிலையான பொருளை நீங்க சத்தியமா பொருளுடல பார்க்கலாம், சத்தியமா பார்க்கலாம். இதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அடி இந்த 4 வரியில என்னென்ன செய்தி சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இன்னும் ஒரு முறை படிச்சிடுறேன், நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார் கழிகின்ற அப்பொருள் காணலுமாகும் கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில் கழியாத அப்பொருள் காணலுமாமே. முதல் வரி பாமரனுக்கு, 2வது வரி படிச்சவனுக்கு, 3வது வரி உபதேசம் வாங்கினவனுக்கு, 4வது வரி அனுபவப்பட்டவனுக்கு. இதான் 4 வரி, இப்படி பிரிச்சுக்கலாம். முதல் வரி பாமரனுக்கு, பாவம் என்ன இது நிலையில்லாதுன்னு நிலையானது இது நிலையில்லாதுன்னு செத்து போயிடறான் இல்லையா அவனுக்கு. 2வது வரி கொஞ்சம் படிச்சவனுக்கு, கொஞ்சம் சிந்திக்கிறான் இல்ல, 30 வருஷமா பிரதோஷத்துக்கு போற, ஏன்டா பிரதோஷம், என்னடா அங்க படுத்திருக்குன்னா நந்தி, ஏன் படுத்திருக்கு தெரியாது, கொடிமரம்னா என்ன தெரியாது, பலிபீடம்னா என்னன்னு தெரியாது, லிங்கம்னா என்ன தெரியாது, ஆவுடையார்னா என்ன தெரியாது. வெக்கமா இல்ல உனக்கு? யாரையாவது கேட்டியா? யாரையாவது கேட்டியா? பசிச்சுது அவனுக்கு? ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு உங்களுக்கு சிந்திக்கவே தோணலையா? ஒரு சிவாச்சாரியார் அப்படின்னா உங்களை அடிமையா வச்சிருக்க மாட்டான். ஒரு அடிமையை உற்பத்தி செய்கிறவன் ஒருபோதும் சிவாச்சாரியாரா இருக்க மாட்டான். ஒரு சுடர் இன்னொரு சுடரை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். ஒரு அறிவு பெற்றவர்கள், சிவஞானம் பெற்றவர்கள்
அடிமையா யாரையும் வச்சிருக்க மாட்டான். இங்க யாருக்கும் ஏமாருக்கும் குடியல்லும் நமனை அஞ்சம். இங்க யாருக்கும் அடிமை கிடையாது. வர்றவனுக்கு ஞான உபதேசம் கொடுக்கப்படும். ஆனா கொஞ்ச நாள் நீ பணி செய்யணும். 12 வருஷம் கோமண துணி துவைக்கணும், மாடு மேய்க்கணும், துணி துவைச்சு போடணும், குருவுடைய பத்தினியை பாதுகாக்கணும், பாதுகாப்பா வச்சிருக்கணும், வீட்டை பாதுகாக்கணும், கோலம் போடணும், அவருக்கு சேவை செய்யணும். அவர் பார்ப்பார், பரிபக்குவம் வந்துதான்னு பார்த்தா உபதேசம் கொடுப்பார். அதான் குருகுலம். இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு நிலைமை வந்து தலைகீழ மாறி போச்சு. இன்னைக்கு குருகுலமே இல்லையே. அதுதான் அந்த ரகசியம். உண்மையான சீடர், சிஷ்யை, நல்ல குருநாதர் சொன்ன சொல்ல அப்படியே அந்த கேரக்டர் கரெக்டா வாங்கி உள்வாங்கி செஞ்சு அந்த பதத்தை அடைஞ்சு தன்னை போலவே மாத்திடுவார். ஆமா, தான் பெற்ற இன்பத்தை அப்படியே என்ன பண்ணுவாரு, சீடனுக்கு கொடுப்பார். இதுதான் நல்ல குருநாதர் அடையாளம். விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள், கண்மத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள், மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று, தன்னறிவு பெற்று, பசு அறிவு பெற்று, பசு பாசத்தை உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் தான் சத்தியமான குருக்கள். அவங்கள தான் நம்ம நாடி போனோம். நேத்து ஒரு வாசகம் படிச்சோம். நயம்பட பேசி திறம்பட பேசி ஏமாத்திடுவான். எல்லா வித்தையும் கத்திருப்பான். நாசுக்கா பேசி எல்லாரும் ஜெயிச்சிருவான். பட் பிராக்டிக்கல் அவன் என்ன பண்ண, 0. கவர் கொடுத்தா தான் பேசுவான். 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ. அப்பன்னா அவன் வித்தக்காரன், பேச்சாளன், அவ்வளவுதான். பாப்பா ஒரு 8 மணி நேரம் தவத்தில் உட்காரலாம், வா புருவனோட உட்காரணும், வரமாட்டான். நேத்து தான் சொன்னேன், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு கூட தொடர்பு வச்சுக்க கூடாது. நம்ம மேடையில சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இவன் கூட நம்ம தொடர்பு வச்சுக்க கூடாது. ஏன்னா அவன் பொய்யன். பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன், அம்மனா மஞ்சுமாரே. திருநீர் இல்லாதவங்களை பார்த்து பயப்படணும், ருத்ராட்சம் இல்லாதவங்களை பார்த்து பயப்படணும், அஞ்செழுத்து இல்லாதவங்களை பார்த்து பயப்படணும். புற்றில் வாழ் அரவும் அஞ்சேன். அஞ்சுறாராம், பயப்படுறாராம். அன்பு இருக்கணும். அடிப்படையில் என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். அடிப்படையில் ஒழுக்கம் இருக்கணும். அப்பா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு உபதேசம் கொடுக்க போனோம்னா பக்குவப்பட்ட ஆன்மாவன் பார்த்து இது தேருமா தேராதா, இதுக்கு நமக்கு விசுவாசமா இருக்குமா, இல்ல நம்மகிட்டே கத்து நமக்கே வேலை காமிக்குமா இருக்கு. இன்னைக்கு 2 வார்த்தை நம்மளோட மிஞ்சி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட்டம் இன்னைக்கு. அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா, எல்லாரும் சீடர்களா மாறிட மாட்டாங்க. எல்லாரும் வேடம் போட்டவங்களா, இல்ல உண்மையிலே வேடம் தரித்தவர்களா சத்தியத்தில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப 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 ரேர், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இறைவன் தான் நமக்கு உணர்த்தணும், இது தேரும் இது தேராது, இது பொய்யா வந்திருக்குது, இது நடிக்க வந்துருக்குது, இது டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினல். சாமி என்ன பண்ணுவார் நமக்கு? ஆக மொத்தம் நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதே. வா, ருத்ராட்சம் போட்டிருக்கியா, வா சிவனடியார் வா. திருநீர் பூசிருக்கியா, வா. 5 எழுத்து பூசை போட்டிருக்கியா, வா. சொல்றியா, வா. அவ்வளவுதான். போதிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா மூடர்களுக்கு போதிக்க கூடாதுன்னு திருமந்திரமே சொல்லுது. அறிவில்லாதவனுக்கு போதிக்காத, கீழ்ப்படியாதவனுக்கு போதிக்காத. யார் உன் வாக்கைக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்களிடம் போதிக்க. அவ்வளவுதான். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு 2வது சத்தியத்தையே திருமந்திரத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு போறான்னு சொன்னா அவனுக்கு போதிக்காதுன்றார். அவனுக்கு போதிக்காத, ஒருபோதும் சத்தியத்தை சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அதையும் நம்ம கருத்துல வச்சுக்கணும். யார் கீழ்படுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம். அவங்கதான் ஆலமரம் மாதிரி வருவாங்க, விருட்சமாக மாறும் அப்படின்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே, கண்ணின் நல்ல தூரம் கழுமல்ல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களை
ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மண் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் வங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் செய்வநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்கு உண்டான சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வி, நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னேறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். சிகாரம் சார்பாக நன்றி தெரிவிச்சோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.